வேலைகளை தள்ளி போடும் பழக்கத்தை நாம் தள்ளி வைப்போம் நண்பர்களே. பெரும் பெரும் கனவுகளுடன், பெரும் பெரும் எண்ணங்களுடன், பெரும் பெரும் செயல்களுடன், பெரும் பெரும் வெற்றிகளை நோக்கி செயலாக நாம் மாறலாம். வாங்க மாறிடுவோம். ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உங்களது மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? ஹவ் டு ஓவர் கம் ப்ரொக்ராஸ்டினேஷன் பாகம் 9. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா இந்த பயிற்சியை, நம்ம சொல்ல போகிற இந்த பயிற்சியை முழுசாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு உற்சாகம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெற்றோர்களுக்கானது அல்லது கணவன் மனைவிகளுக்கானது. நம்மளுடைய குழந்தைக்கு ஒத்தி போடுற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா, இரத்த சோகை இருக்கலாம், மலச்சிக்கல் இருக்கலாம், தைராய்டு அறிகுறிகளாக கூட இருக்கலாம். இரத்த சோகை, தைராய்டு, மலச்சிக்கலாக கூட இருக்கலாம். மருத்துவரை நம்ம போய் பார்க்கணும். அவ்வப்போது பிள்ளைங்களுக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம், கேரட், வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைத்தண்டு, கீரை வகைகள், அதில் வல்லாரை, பேரிச்சம்பழம், தேன், இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மிக அதிகமாக சில குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அன்பாக சொல்லி அவங்கள மாற்றணும். இந்த பயிற்சி எல்லாமே நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி குழந்தைங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. ஆர் யூ ரெடி ஃபார் உங்களுடைய குழந்தைகளுடைய மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? உங்களுடைய தம்பிமார்களின், தங்கச்சிமார்களின் மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த இரத்த சோகைங்கிறது இருக்குது. அதை நம்ம கவனிக்காமல், ஆனால் அவங்கள வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறமே தவிர மருத்துவம் சம்மந்தமான, உணவு சம்மந்தமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறதில்ல. தள்ளி போடுதல், ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது, இது எல்லாமே நாம் கவனமாக கவனித்து டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். நமது எண்ணங்கள் அழகாகட்டும், செயல்கள் சிறப்பாகட்டும், மனங்கள் மலரட்டும், மனிதம் நிலைக்கட்டும். நன்றி, மகிழ்ச்சி.